பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜி கதிரையும் பாண்டியன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம முத்துவேல் கிட்டையும் வடிவுகிட்டையும் தெளிவாக பேசி தான் மனசில் என்ன இருக்குன்னு புரிய வச்சிடுறாங்க. என்னதான் நீங்கள் என் மனசு மாறி என்னை மன்னிச்சு என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும், என் வீட்டுக்காரரை விட்டுட்டும் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்கள் கூட வர எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்ல முத்துவேல் அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராஜி தெளிவாக பேசின பேச்சால் கோமதிக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்குள்ளே இருந்த பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கங்க ராஜி எம்பிட்டு நல்லா பேசினா நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல. நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் கோமதி. ஏப்பா ராஜி, உன் வீட்டுக்கு போகணும்னு உண்மையாகவே உனக்கு தோணவே இல்லையா? ஏன்னா இத்தனை நாள் உன் அப்பா கிட்ட பேசணும் அம்மா கிட்ட பேசணும்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தியேப்பா, அவங்களே வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதுக்காக நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசத்தெல்லாம் விட்டுட்டு நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி நிலமையில இருந்தேன், இப்போ நல்லா என் படிப்பை முடித்து நான் நல்லா வேலைக்கு போகணும்னு என் அப்பாவை விட அதிகமாக ஆசைப்பட்டது நீங்கள் தான் மாமா. உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவங்க கூப்பிட்ட உடனே அப்படியே போயிடுவேன்னு எப்படி நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க? எனக்கு என் குடும்பத்தை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம். அவங்க பாசத்தில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி பிரச்சனை இல்லை. என்னை பார்க்குறப்பெல்லாம் எங்கள் அப்பா என்னை திட்டமாட்டார், என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி என் சித்தப்பா என்கிட்ட பேச மாட்டாருல்ல, அதுவே போதும். அதுக்குன்னு உங்கள் பையன் கதிர் செஞ்ச உதவியெல்லாம் அப்படியே நான் மறந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட முடியுமா என்ன அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க. ரூமுக்கு வந்த கதிருக்கு அவ்வளோ சந்தோஷம். ராஜி எனக்காக தன்னுடைய அப்பா அம்மா கூப்பிட்டு கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ராஜியை நான் தான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் போல. ஆனால் ராஜி என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கா, எவ்வளோ நல்ல மனசோட என்னை விட்டு கொடுக்காம பேசினா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்க அங்கே மெதுவாக ராஜி வராங்க. என்ன, எங்கள் அப்பா கூப்பிட்ட உடனே நான் போயிடுவேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டல்ல, அதெல்லாம் நடக்காது. நான் இல்லாமல் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, அப்படி உன்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன். நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கே வேணாலும் இருக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா, உன் அப்பா அம்மா கூப்பிட்ட உடனே நீ அப்படியே கிளம்பி போயிடுவேன்னு நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். ஆனால் நீ அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு எனக்கு என் கதிர் தான் முக்கியம், என் மாமா வீட்டில் தான் இருப்பேன்னு நீ பேசினல்ல, இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் பாவம் அப்பா அம்மா ஆசாசியாக உன்னை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்காக அவங்க கூப்பிட்ட உடனே நீ செஞ்ச உதவியை மறந்துட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்கியே, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கூட போயிடுவேன்னு நினச்சல, அதெல்லாம் நடக்காது. நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், என் பேச்சு தான் நீ கேட்டாகணும், புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜியோட நல்ல மனசை இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே ராஜி என் மேலே எம்பிட்டு பாசத்தோடு இருந்திருக்கா. அதனால தான் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போய் வசதியாக வாழ்கிறதெல்லாம் விட்டுட்டு என் வீட்டில் இருக்கணும்னு நினச்ச ராஜியை நான் எம்பிட்டு நல்லா பார்த்துக்கணும். முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். எம்பிட்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல, வெளியில் கடன் வாங்குறது, என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்ட பணம்னு எல்லாத்தையும் வாங்கி நான் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து ராஜியை அவங்க அப்பா பார்த்துக்கிட்டதை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசையில் சந்தோஷத்தில் இருக்கிறாரு இங்கே கதிர் எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு கிளம்ப இங்கே பாண்டியனும் கோமதியும் கதிரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. கதிர், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நேற்று ராஜியோட அப்பா அம்மான்னு அவங்க ராஜியை கூப்பிட்டு போகிறதுக்காக வீடு தேடி வந்து பேசினாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்ல, ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் ராஜியை பிடிக்காமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நீ நினச்சி நல்லது செஞ்சுருக்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளை உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கூட வசதியான வாழ்க்கையும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், கதிர் தான் முக்கியம்னு உன்னை நம்பி ஒரு முடிவெடுத்திருக்கா. ராஜி தெளிவாக தன்னுடைய முடிவை சொன்னதால் ராஜியை நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அதே மாதிரி உன்னையே நம்பிட்டு இருக்க ராஜியை நீ நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எம்பிட்டு பணம் செலவானாலும் நானே உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே கதிரும், வேண்டாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, அப்புறம் கொடுத்த பணத்தை கேட்டு பிரச்சனை செய்வீங்க, நானே என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, ஏன் ராஜி தன்னுடைய அம்மாவோட நகையை கொண்டு போய் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சால, அதுவும் தப்பு தானே? அது தப்பு இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற பணத்தை நீயும் வாங்கிக்கலாம், இதுவும் தப்பு இல்லை தான். சொல்லப்போனால் உன் அப்பாவுக்கும் எனக்கும் உன் மேலே அக்கறையே இல்லைன்னு நினைக்கிறியா? உன் மேலே இருக்கிற அக்கறையை விட இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற ராஜி மேலே எங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. இப்போ உனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீ பணத்துக்கு என்ன செய்வேன்னு கஷ்டப்பட்டுட்ருக்க.
எல்லாமே எங்களுக்கும் தெரியுது. உங்கள் அப்பா உனக்காக வெளியில் கடன் வாங்கியும் தர தயாராக இருக்காரு. உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய தயாராகவே இருக்காரு. அதனால் நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு நீ உன் பிஸ்னஸை நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் அதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறேன். ஒரு வேளை அங்கே பணம் கிடைக்கலனா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். எனக்காக பிஸ்னஸ்க்கு நீங்களே பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறேன், ராஜி உன்னை நம்பி தான் இந்த வீட்டில் இருக்கா. உன்னை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட விட்டு கொடுக்காம இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் தலை நிமிர வச்சிருக்கா ராஜி. அந்த ராஜியை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். படிப்பில் கவனமே இல்லாமல் இருந்த மாதிரி உன் வாழ்க்கையிலையும் கவனம் இல்லாமல் இருந்துடாத. ராஜிக்கு என்ன வேணும்னு நீ தான் கேட்டு செய்யணும். நமக்கு பெருசாக அவங்க குடும்பம் மாதிரி வசதி இல்லை. ஆனால் ராஜியோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்க. ராஜி மாதிரி ஒரு மனைவிலாம் உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியோ இல்லை தெரியாமல் ராஜியை காப்பாற்றணும், ராஜியோட குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியோ எனக்கு தெரியாது. ஆனால் ராஜி உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நீ நிறைய திருந்திருக்க. அது மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் நீயும் பொறுப்பாக கொஞ்சம் நடந்துக்கிற. அதனால் ராஜி சொல் பேச்சை கேட்டு இனியாவது நல்லபடியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நீயும் ராஜியும் சந்தோஷமாக இருக்கணும். அதை நான் பார்க்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. ராஜி வீட்டில் உள்ளவங்க இந்த குடும்பத்தில் ராஜி சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு இங்கே தேடி வந்தாங்கல்ல, கூப்பிட்டு போகணுன்னு, அவங்க எல்லாருக்கும் நீ யாருன்னு புரிய வைக்கணும். நீ முன்னேறி வரதை பார்த்து ராஜியோட அப்பா முத்துவேல் சந்தோஷப்படணும். நீ தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு உன்னை நினச்சி அவங்க எல்லாரும் பெருமைப்படணும். அந்த மாதிரி நீ நல்ல பிஸ்னஸில் முன்னேறி வரதை பார்க்க நான் காத்துட்ருக்கேன். அதுக்கு எம்பிட்டு பணம் வேணாலும் நான் காத்துட்ருக்கேன், புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல, சரி நான் வெளியில் வேலை இருக்குது பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக கதிர் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போக, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே ராஜியை பற்றி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. என்னுடைய மனைவி ராஜியை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசனை பண்ணேன். நீ தான் உன் அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தரேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது, நானும் கேட்டு பார்த்தேன். ஆனால் பெருசாக எங்கள் அப்பா உன்னையோ என்னையோ நம்பி பணம் கொடுக்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு கதிர். அது மட்டும் இல்லை, நம்ம வேற காலேஜில் சரியாக படிக்கலையா, சரியாக படிக்கவே இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் இருந்த உங்களுக்கு பணம் கொடுத்து நான் ஏமாந்து போய் நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வேற யார்கிட்டையாவது பணத்தை கேட்டுக்க, ஏன் எனக்கே எங்கள் அப்பா உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, அப்புறம் உனக்கா உதவி செய்வார் அப்படின்னு கதிரோட ஃப்ரெண்டும் இப்படி சொல்லிடுறாரு. என்ன செய்யன்னு தெரியல, அப்பா கிட்ட பணமே வாங்கக்கூடாது, ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பித்து காட்டணும்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் அப்பா கிட்ட தான் போய் பணத்துக்காக நிற்க வேண்டிய நிலமை வருமோ அப்படின்னு கதிர் யோசிக்கிறாரு. வடிவு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த முத்துவேல் சொல்கிறாரு, இப்போ உட்காந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ சொன்னேன்னு உன் பேச்சை கேட்டு அங்கே பாண்டியன் வீட்டு வாசலில் நின்று உன் பொண்ணை கூப்பிட்டு மனசை மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு நானும் தானே உன் கூட வந்தேன். ஆனால் உன் பொண்ணு ராஜி கொஞ்சமாவது நம்ம பேச்சை கேட்டாளா? இல்லை நம்ம கூட வரணும்னு நம்ம பேசின பேச்சுக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுத்தாளா? அந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் முக்கியம்னு அவள் தான் நம்ம கூட வர விரும்பலையே. அப்புறம் இன்னும் எதுக்கு அந்த ராஜியவே நினச்சிக்கிட்டு நீ அழுதுட்ருக்க அப்படின்னு கோவமாக கேட்குறாரு முத்துவேல். உடனே வடிவு சொல்கிறாங்க, என்னவோ ராஜி சொல்கிறா கதிர் தன்னை நல்லா பார்த்துக்கிறான்னு, ஆனால் அந்த வீட்டில் என்னங்க பெருசாக வசதி இருக்குது என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு? எனக்கு ராஜி இங்கே கூப்பிட்டு வரணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் என் பேச்சை கேட்டு ராஜி வரமாட்டேங்கிறாளேங்க அப்படின்னு வடிவு புரிஞ்சிக்காமல் அழுகிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, நீ ராஜியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனால் என் பொண்ணு பேசும்போது நான் ராஜியை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருந்ததை விட கதிர் பாண்டியன் வீட்டில் ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம தேடி போய் கூப்பிட்டோம், அவள் வரவே இல்லை. நம்ம குடும்பத்தை நம்புறதை விட பாண்டியன் கதிர் வீட்டில் உள்ள எல்லாரையும் ராஜி ரொம்ப நம்பிட்டு இருக்கா. அது மட்டுமா, ராஜி படிக்கும்போதே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம் நினச்சோம். ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாம் நினச்சோம். ஆனால் அது பிடிக்காத ராஜி வீட்டிலேருந்தே கிளம்பி போயிட்டா. இப்போ கதிர் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான், தன்னை நல்லா படிக்க வச்சுருக்கான், நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு கதிரும் உதவி செய்கிறான் அப்படின்னு ராஜி நினைக்கிறா. அதனால் நம்ம பொண்ணு ராஜியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், நல்லா பார்த்துக்கணும்னு நாம் நினச்சாலும் கதிரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ராஜி நினைக்கிறா. சொல்லப்போனால் கதிரும் நம்ம குடும்பத்துக்கு பெரிய உதவி தானே செஞ்சுருக்கான். யோசித்து பார்த்தா ராஜி பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. இனி உன் பொண்ணு ராஜியை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க குமாருக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு நல்ல வரன் கிடச்சா கல்யாண ஏற்பாடு செய்யணும். அதுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்யணும்னு யோசிக்க போகிறேன். இனி ராஜி இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை நம்ம யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வேணும்னா அப்படி நினைக்கலாம், ஆனால்
எப்படி அரசி தான் குடும்பம் முக்கியம்னு அங்கே பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போனாலோ அதே மாதிரி ராஜி என் கூட கிளம்பி வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ராஜி இப்படி பேசிட்டாளேங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வடிவு ரொம்ப மனசு வேதனையோட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவேல் புரிஞ்சுக்கிட்டாரு. ராஜி கதிரை ரொம்ப விரும்புகிறா. அதனால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. அந்த வீட்டு மருமகளா அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்னு பார்க்குறா. அதே மாதிரி கதிரும் இங்கே வந்து ராஜியை விட்டு கொடுக்காம வேலைக்கு போய் ராஜியை படிக்க வைக்கிறது, ராஜியை விருப்பப்பட்ட வேலையில் வந்து சேர்த்து விடணும், ராஜி வந்து வேலையில் சேரணும்னு ஆசைப்படுறதுன்னு ராஜிக்காக ஒவ்வொன்றையும் கதிர் பார்த்து பார்த்து செய்கிறான்ல. அப்போ கதிர் வந்து கதிரோட நல்ல மனசை தான் நம்ம புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் அப்படின்னு முத்துவேலும் நினைக்கிறாரு. இங்கே மில்லுக்கு முத்துவேல் கிளம்பும்போது இங்கே வந்து சக்திவேல் பேசுகிறாரு. அண்ணே, நீங்கள் ராஜியை கூப்பிட்டு அவள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாளேண்ணே, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சது தான் அப்படின்னு சொல்ல, இப்போ அதை பற்றி பேசி என்ன இருக்குது, நம்ம குமாரோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே, அந்த பாண்டியனோட பையன் கதிருக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை, அவனால் எப்படின்னு ராஜியை பார்த்துக்க முடியும், நீங்கள் ராஜிக்கிட்ட இதை பற்றிலாம் பேசியிருக்க வேண்டாமா, கோவத்தில் அப்படியே கிளம்பி வந்தா எப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வேலை பார்க்குறான், வேலை பார்க்கல, அது அவங்களோட பிரச்சனை, நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற, நமக்கு இது தேவையில்லாத வேலை சக்திவேலு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இல்லைண்ணே, அந்த கதிர் பெருசாக இன்னும் படிப்பை கூட ஒழுங்காக முடிக்கலண்ணே, ஆனால் அதுக்குள்ளே ராஜியை நல்லா பார்த்துக்கணுன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் போல், ஆனால் அவன்கிட்ட பணமும் இல்லாமல் பிஸ்னஸை ஆரம்பிக்கவும் முடியாமல் அங்கே இங்கேன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை கேட்டு கடன் வாங்கலாம்னு நினச்சிருப்பான் போல், ஆனால் யாரும் அந்த கதிரை நம்பி பணம் கொடுக்க தயாராக இல்லைன்னு நான் இப்போ என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு. நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க, ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதிர் கடன் கேட்டுட்ருக்காரு, ஆனால் அவரை நம்பி யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்கள் வீட்டு மருமகன் தானே, நீங்கள் உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு நம்மளை தானே கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த பாண்டியனோட பையன் கதிருக்கு தேவையா, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த இன்னும் இந்த கதிர் என்னெல்லாம் செய்ய போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற சக்தி அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், கதிர் ஏதோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசனை பண்ணியிருப்பான் போல, ராஜி கூட ஆசைப்பட்டு அங்கே இங்கேன்னு அதுக்கான இடத்த பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ பணம் தேவைப்படுறதுனால எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுருக்காங்க போல, ஆனால் அந்த கதிருக்கு பணம் யாருமே கொடுக்கலன்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, உங்கள் மருமகன் தானே, நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே, என்னதான் பாண்டியன் குடும்பத்தோடு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வீட்டு பொண்ணு ராஜியில் கதிர் கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்படி கதிர் வந்து முன்னேறி வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு தேவையில்லாமல் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு தானே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நம்ம கேட்குறவங்க கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், பாண்டியன் இருக்கார்ல, அங்கே தன்னுடைய பையனுக்கு எப்படி உதவி செய்யணும்னு பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும், இதில் நாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜியை போய் கூப்பிட்டோம், அவள் வரல, அவ்வளவுதான், இதுக்கு மேலே ராஜி என் பொண்ணுன்ற உரிமையில் அவகிட்ட பேசவோ உதவி செய்யவோ நான் விரும்பலை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு கிளம்பி போகிறாரு முத்துவேல். இதை பார்த்துட்ருக்க சக்திவேலுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ராஜியை பற்றியும் கதிரை பற்றியும் பேசின உடனே என் அண்ணன் மனசு மாறி கதிருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்வாரோன்னு நினச்சேன், ஆனால் அண்ணன் மனசு மாறவே இல்லை, இன்னும் ராஜி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. ஏன்னா ராஜி பாண்டியன் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பியிருக்கால, இனி என் அண்ணன் தேடி போய் அவமானப்பட்டு வந்து நிற்க மாட்டார். இனி இந்த சொத்து பணம் எல்லாமே என் பையன் குமாருக்கு மட்டும்தான். குமாருக்கு மட்டும் அந்த பாண்டியன் முன்னாடி நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனக்கு என் பையன் குமாரோட வாழ்க்கையும் அவனோட சந்தோஷமும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே குமார், அப்பா, பெரியப்பாவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னம்மா பேசுகிறீங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் குமார், அப்புறம் என்ன, இப்போ என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறாரு என் அண்ணன். அதுக்கப்புறம் இங்கே என் பொண்ணுக்காக செய்ய வேண்டியதை செய்யணும், என்னதான் பாண்டியன் வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து கதிர் ராஜியை நல்லா பார்த்துக்கிறதுனால 2 பேரையும் ஏற்றுக்கணும், சொத்தை வந்து ராஜிக்கு கொடுக்கணும்னு பேசிட்டாருன்னா என்ன செய்ய, அதனால தான் இப்படியெல்லாம் எங்கள் அண்ணன் மனசு மாறக்கூடாதுன்றதுக்காக பேசினேன். ஆனால் எங்கள் அண்ணனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இனி ராஜி பக்கம் போகவே மாட்டார், ராஜியும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதில்ல குமார், இந்த சொத்து பணம் எங்கள் அண்ணன் சம்பாதிக்கிற எல்லா வருமானமும் நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, சக்திவேல் இப்படி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு குமார். அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க, வடிவு, நீ என்ன இப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்க,
ராஜி எடுத்த முடிவு சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுறீங்கன்னு கேட்க, ஆமாம், இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நீ உங்கள் அண்ணன் வந்து கூப்பிட்டா உன் வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்ல, அது எப்படித்தான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான், பொறுப்பான மருமக ராஜின்றதை நிரூபிச்சிட்டால. அந்த வீட்டுக்கு கதிரை கல்யாணம் பண்ணிட்டு மருமகளா போன உன் பொண்ணு ராஜியை போய் இந்த வீட்டுக்கு வர சொன்னா அதெல்லாம் தப்புன்னு ராஜி புரிய வச்சு அனுப்பிட்டாளா இல்லையா? ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கான்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய ஆதாரமே. ராஜி பேசின பேச்செல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இனியாவது ராஜியவும் கதிரையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜி அந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா. அவங்க 2 பேர் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருந்து அவங்க நல்லா வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர்த்து, ராஜியை இங்கே கூப்பிட்டு வந்தாலும் கதிர் சும்மா இருக்க மாட்டான். கதிர் ராஜியை விட்டு கொடுக்க மாட்டான். இப்படி என் பேரன் இங்கே கதிரும் என் பேத்தி ராஜியும் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ராஜி தெளிவான முடிவெடுத்திருக்கிறத நினச்சி நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து ராஜியை நினச்சி அழுதுகிட்டே இருக்க. ராஜிக்கு என்ன இப்போவா கல்யாணம் நடந்தது? ராஜி தன்னுடைய படிப்பையே முடிச்சிட்டா. அதுக்கெல்லாம் காரணம் கதிர் தானே. அப்புறம் எப்படி விட்டு கொடுப்பா கதிரை? நீங்கள் புரியாமல் போய் அவமானப்பட்டு வந்து நின்னதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வடிவு, இல்லத்தை என் பொண்ணை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு அம்புட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்குமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் இருந்தால் தான் ராஜிக்கும் பெருமை, உங்களுக்கும் சந்தோஷம். அதை புரிஞ்சுக்க வடிவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்பத்தா. மில்லுக்கு போன முத்துவேல் தன்னுடைய பொண்ணை பற்றி யோசிக்கிறாரு. ராஜி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் அந்த வீட்டில் பெருசாக ராஜிக்கு எந்த வசதியும் இல்லைன்னு வடிவு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்க. கதிர் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறணும். அதன் மூலமாக என் பொண்ணு ராஜி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். அதுக்காக என்னால் முடிஞ்ச உதவியை நான் கதிருக்கு செய்யணும். கதிர் இதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நான் ஒரு மாமனாராக இருந்து என் பொண்ணோட அப்பாவாக இருந்து செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு முத்துவேல் வந்து யோசிக்கிறாரு, ஒரு முடிவெடுக்கிறாரு. நாம் உதவி செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுவும் என் தம்பி சக்திவேலுக்கும் குமாருக்கும் தெரியவே கூடாது. அவங்க எப்பயும் போல் நான் ராஜி மேலே கோவத்தில் தான் இருக்கேன்ற மாதிரி நினச்சிட்ருக்கட்டும். இல்லைனா உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு பேசி இந்த சக்திவேல் செய்கிற பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, ஏன் நம்ம கதிர்கிட்ட போய் பேசக்கூடாது? கதிர் வேற யாரும் இல்லையே, ராஜியோட வீட்டுக்காரர் தானே, என் மாப்பிள்ளை தானே, நான் பேசினா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கதிர் எங்கே இருப்பாருன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேயோ பணத்தெல்லாம் கேட்டு எப்படியாவது யார் மூலமாக உதவி கேட்டு பணத்தை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் கதிர் என்கிட்ட பணத்துக்காகவோ எதுக்காகவும் வந்து நிற்க மாட்டான்னு நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலும் 2 குடும்பத்துக்கு இடையிலையும் பிரச்சனை இருக்கும்போது இங்கே கண்டிப்பாக கதிர் என்கிட்ட வந்து நிற்க மாட்டான். ஆனால் நான் கதிரை தேடி போகணும், கதிருக்கு உதவி செய்யணும், கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும். இதெல்லாம் ராஜிக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் மனசு மாறிட்டேன்றது ராஜிக்கு தெரியும். அதே மாதிரி என் பொண்ணு ராஜி வசதியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு மாமனாராக இருந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும். அப்போ தான் ராஜியும் சந்தோஷமாக இருப்பா, கதிரும் முன்னேறுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எப்படியாவது ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்டையும் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க முத்துவேல். நாளைக்கே என் பொண்ணு ராஜிக்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து ராஜியும் கதிரும் ஒன்றா கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போன இடத்துல அவங்க நல்லா வந்து வேண்டிக்கிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி சொல்கிறாங்க, கதிர் நீ கவலைப்படாத, நமக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எப்பயுமே வந்து அந்த நம்பிக்கை இருக்குது ராஜி. எனக்கு பணம் கிடைக்கும், நானும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். என்ன இப்போ யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நீயாவது உன் படிப்பை முடிச்சுட்ட, ஆனால் நான் சரியாக வந்து என் படிப்பையும் முடிக்கல பார்த்தியா? என் அப்பாவும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. என் அப்பா கிட்ட பணம் வாங்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த நகை இருந்திருந்தா கூட உனக்கு நான் உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் அந்த நகையும் இல்லையே, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த சமயம் கோயிலுக்கு வந்த முத்துவேல் கவனிக்கிறாரு. இவங்க 2 பேர்கிட்டையும் பேசணும்னு நினச்சோம், ஆனால் சரியான நேரம் நாமளும் இங்கே வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலில் வச்சே ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்டையும் பேசிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜியும் கதிரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி வந்து நிற்கிறாரு முத்துவேல். அப்பா நீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, நானே தான், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இல்லைப்பா, இங்கே கதிர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கோன்னு சொல்ல, நீ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க கதிர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லார்கிட்டேயும் போய் பண உதவி கேட்டிங்களே, உங்கள் மாமனார் தான் நான்,
நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கல அப்படின்னு சொல்ல, நான் தான் உங்ககிட்ட பேசினதே இல்லையே. நீங்கள் என்னை பார்த்தாலே என்னை அவமானப்படுத்துவீங்க. என் குடும்பத்தை சந்தோஷமே இல்லாமல் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதில் நான் எப்படி வந்து உங்ககிட்ட பேசுறது, பண உதவி கேட்குறது, இதெல்லாம் என்றைக்கும் நடக்கிற வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இல்லை மாப்ள, நான் மனசு மாறிட்டேன். அதுவும் என் பொண்ணு ராஜிக்காக. நான் ராஜியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் ராஜி உங்களை விட்டு பிரிஞ்சு வரவே கூடாதுன்னு நினச்சி எங்ககிட்ட பேசுனதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ராஜிக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, ராஜியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு. உங்கள் 2 பேரையும் இனி நான் பிரிக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன். என் பொண்ணு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் உங்களை தேடி வந்து பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி நானே உங்கள் 2 பேரையும் கோயிலில் பார்த்துட்டேன். நான் ஒன்று சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் உதவி செய்கிறேன். எவ்வளோ வேணாலும் பணம் கேளுங்க, நான் தரேன். ஆனால் இது வெளியில் யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல. என் பொண்ணும் என் மாப்பிள்ளை கதிரும் சந்தோஷமாக இருக்க நான் செய்கிற உதவியாக இதை நீங்கள் உடனே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அம்மாவோட நகையவே நான் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சதையே நீங்களும் சித்தப்பாவும் எம்பிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சீங்க. இனி இதெல்லாம் நடக்காது, இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு, அதான் நானும் அதை தான் வந்து நினச்சேன். என் அப்பாவோட பணமே வேண்டான்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் கொடுத்தா மட்டும் பணத்தை வாங்கிப்பேனா அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்காக நீங்கள் வாங்கிக்கணும். நானாக வந்து நகையை கொடுக்கல, என் பொண்ணுக்குன்னு பெருசாக நான் எதையுமே செய்யலை. ஆனால் என் பொண்ணை நீங்கள் நல்லா தானே பார்த்துக்கிறீங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சரியான நேரத்தில் என் பொண்ணு ராஜியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க. மற்றவங்க அதை புரிஞ்சுக்கலனாலும் அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ராஜி பேசின எல்லாத்துலேயும் ராஜி உங்கள் மேலே எம்பிட்டு பாசமாக இருக்கிறா அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் செய்கிற உதவியை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜி, அப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா. எனக்காக உரிமையோடு நீங்கள் சொல்கிற உதவியை நீங்கள் கதிர்க்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்ச இடத்துக்கு நீங்கள் 2 பேரும் போகும்போது பணத்தோடு நான் வருவேன். அந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிஸ்னஸை வேணாலும் ஆரம்பிங்க. உங்களுக்கு உதவியாக நான் இருப்பேன். ஒரு நல்ல மாமனாராக இனி நடந்துப்பேன். என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தம்பி அப்படின்னு கதிர்கிட்ட இத்தனை நாள் செஞ்ச பிரச்சனைக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் ராஜி பேசின பேச்சால் மனசு மாறின இங்கே முத்துவேல் வந்து இங்கே கதிர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்ய நான் பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ராஜியும் கதிரும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முத்துவேல் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து தராரு. அந்த பணத்தை பார்த்த உடனே ராஜி சந்தோஷமாக, கதிர் வாங்கிக்க, எனக்காக என் அப்பா கொடுக்குற பணம், இது நமக்காக தான் அப்படின்னு சொல்ல, இல்லை ராஜி, எனக்கு இந்த பணத்தை வாங்க எனக்கு என்னவோ எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கலாமான்னு சொல்லும்போது, பாண்டியன் கிட்ட கேட்டா கண்டிப்பாக இந்த பணத்தை வாங்க வேண்டான்னு தான் சொல்வார். எனக்கு பாண்டியனோட மனசு தெரியும். நீங்கள் எல்லாரும் என் சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் ஆசைப்படுறீங்கன்னு நினச்சி தப்பாக நானே ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ உங்கள் எல்லாரோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வாங்கிக்க ராஜி, வாங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷம். அந்த பணத்தை வாங்கி கதிர்கிட்ட கொடுக்க, கதிர் அந்த பணத்தை பிஸ்னஸ் ஆரம்பிக்க பயன்படுத்திக்க ஒத்துக்கிறாரு. இதை பார்த்த சக்திவேல் சொல்கிறாரு, இதெல்லாம் என் பொண்ணு ராஜிக்காக தான் செய்கிறேன் தம்பி. நீங்கள் நல்லபடியாக முன்னேறுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ராஜி, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, நான் வந்து பாண்டியன் மாமா வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறம் என்னை பார்த்தா கூட நீங்கள் பேசாமல் கிளம்பி போயிடுவீங்க. ஆனால் இப்போ தேடி வந்து உதவி செஞ்சுருக்கிறீங்க. இங்கே கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டு நான் பேசின பேச்சால் மனசு மாறி என்னை தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, நீங்கள் இனி பிஸ்னஸ் ஆரம்பித்து 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதை நான் பார்க்கணும். எனக்கு மில்லில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு உதவி செஞ்ச முத்துவேல் அங்கேருந்து கிளம்ப, உடனே ராஜி சொல்கிறாங்க, பாத்தியா கதிர், கோயிலில் நல்லா வேண்டிக்கிட்டு வந்தோம். என் அப்பா மனசு மாதிரி வந்து பேசினாரு. இன்னைக்கு தேவையான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. எப்படி நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குல்லன்னு சொல்ல, உனக்காக உன் அப்பா கொடுத்துருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நான் முன்னேறி நல்லா சம்பாதிச்சு இந்த பணத்தை என் மாமனார்கிட்ட நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நீ அதை செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சந்தோஷமாக அந்த பணத்தோட ராஜியும் கதிரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பாண்டியன், என்ன 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்க, உடனே கதிர் வந்து பதில் பேசாமல் இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க, என்ன அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, உடனே இங்கே ராஜி சந்தோஷமாக, அத்தை, இன்னைக்கு என் அப்பா வந்தார்,
எங்ககிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்க இங்கே கதிருக்கு உதவி செய்ய பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்ல, என்ன பேசுகிற ராஜி, எங்கள் அண்ணன் முத்துவேலா அப்படின்னு கேட்க, ஆமாத்த, ஏன் என் சித்தப்பாக்கு கூட தெரியாமல் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. என் பணத்துக்காக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கலாமா, யார்கிட்ட பணம் கேட்கன்னு கதிர் யோசனை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் மாமா கிட்ட பணம் வாங்கவே கூடாதுன்னு இங்கே வந்து கதிர் சொன்னப்ப, உங்ககிட்ட தான் பணத்தை கேட்கணும், உதவி வாங்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் என் அப்பா மனசு மாறினதால எனக்காக இம்பிட்டு பணத்தையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இது தப்பு இல்லைல்லத்த அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டு, தப்பே இல்லைம்மா, உங்கள் அப்பா உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறாரு? நாங்கள் ஒன்றும் இந்த பணத்தை கேட்டு வாங்கலையே. தன்னுடைய மருமகனுக்கு தேடி வந்து மாமனார் உதவி செஞ்சுட்டு போயிருக்காரு. இதில் நாங்கள் என்னம்மா சொல்ல போகிறோம்? மனசு மாறின முத்துவேல் உனக்காக இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இதில் இந்த பணத்தை வாங்க வேண்டான்னு சொல்ல எங்களுக்கு கூட உரிமை இல்லை. பரவாயில்ல, உங்கள் அப்பாவாவது மனசு மாறினார்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம், எங்கள் வீட்டில் என் அம்மா அப்பான்னு எல்லாரும் என் மேலே மனசு மாறி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நல்லா முன்னேறி வரணும்னு இப்படியெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னது கேட்டு இங்கே பாண்டியனும் கோமதியும் சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்க இந்த பணத்தை வச்சு எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறேன். அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்கலைன்னு நீங்கள் மனசு வேதனைப்படலைன்னு சொல்லும்போது, அதான் உனக்குன்னு உன் மாமனார் இருக்கார்ல உதவி செய்கிறதுக்கு, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை பார்த்துக்க உன் மாமனாரும் இங்கே ராஜியும் இருக்கிற வரைக்கும் நீ நல்லபடியாக உன் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். எப்படியோ மனசு மாறி வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பிரச்சனை செய்யாமல் அவங்களும் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க இவ்வளோ பெரிய உதவியை அதுவும் முத்துவேல் தேடி வந்து செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பணத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் எதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்கன்னு நீங்களும் அத்தையும் ரொம்ப கோவமாக திட்டுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் எங்களை திட்டவே இல்லை மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, பாண்டியன் சொல்கிறாரு, ராஜி, எல்லாமே இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா நல்லதாக தான் நடக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா மனசு மாறிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதாதா? அது மட்டும் இல்லை, உன் அப்பா உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம். கதிரையும் தான் மருமகனா உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்யலாமா? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம உன் அப்பா அம்மா கூட அந்த வீட்டுக்கே போகாமல் எங்களுக்காக தானம்மா இங்கே இருக்கிற. அந்த நல்ல மனசை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் நடந்துக்க வேண்டாமா? அதனால் உங்கள் அப்பா செஞ்ச உதவி உங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் அதன் மூலமாக நீங்கள் முன்னேறி காட்டணும். அதை பார்த்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை ராஜி, உன் வீட்டில் உள்ள உன் அப்பா சித்தப்பா உன் அம்மான்னு எல்லாரும் சந்தோஷப்படணும். நாளைக்கே நீ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையும் செய். இன்னும் பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு கதிரு அப்படின்னு முத்துவேல் மனசு மாறி கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டு தேடி வந்து பிஸ்னஸ்க்காக பணம் கொடுத்து உதவி செஞ்சதெல்லாம் கேட்ட கோமதியாக இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜி சொல்கிறாரு, கதிரு, எங்கள் அப்பா பாண்டியன் மாமான்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம நல்லா முன்னேறணும், அதுக்காக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு இங்கே வந்து நல்ல பணம் கிடச்சதுனால எப்படியோ உதவி கிடச்சிருச்சுன்னு சொல்லி உடனே ராஜிக்காக இங்கே வந்து கதிர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் அங்கே முன்னேறி காட்ட நல்லபடியாக உழைச்சி முன்னேறணும், அதன் மூலமாக நல்ல வருமானம் வரணும்னு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பொறுப்பாக தன்னுடைய வேலையை கவனமாக பார்த்துக்கிறாரு இங்கே கதிர். இதெல்லாம் பார்த்துட்ருக்க முத்துவேலா இருக்கட்டும் பாண்டியன்னு கதிரை பார்த்து ராஜியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்த விஷயம் சக்திவேலுக்கு தெரிய வருது. உடனே குமார்கிட்ட சொல்கிறாரு, எப்படி குமார், அங்கே இங்கேன்னு பணத்தை கேட்டுட்டு இருந்த இந்த கதிருக்கு யார் வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னவோ இங்கே பெரியப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நம்மக்கிட்ட கதிரும் ராஜியும் பிடிக்காத மாதிரி பேசிட்டு அவங்க மருமகனுக்கு உதவி செஞ்சுருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது கூட சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் அண்ணன் நம்மளை ஏமாற்றி நமக்குன்னு வர வேண்டிய பணம் சொத்து எல்லாத்தையும் அந்த கதிருக்கும் ராஜிக்கும் தரணும்னு முடிவெடுத்துட்டாரா? நமக்கே தெரியாமல் அந்த கதிருக்கும் ராஜிக்கும் நிறைய பணத்தெல்லாம் கொடுத்து கதிர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செஞ்சுருப்பாருன்னு எனக்கும் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க காரணமே முத்துவேல் தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே சக்திவேலும் குமாரும். முத்துவேல் செஞ்ச உதவியால் கதிரும் ராஜியும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வேலை செஞ்சு முன்னேறுறாங்க. அதனால் பாண்டியன் குடும்பத்தையே கதிரும் ராஜியும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க கதிரும் ராஜியும்.